உள்ளே வரலாமா? இப்ப நம்ம எங்கேயாவது ஒரு வீட்டுக்கு போலாம்னா உள்ளே வரலாமா அப்படின்னு கேட்போம். இல்லையா நம்ம ஒரு கிளாஸ் ரூம்குள்ள போனோம்னா மிஸ் கிட்ட பர்மிஷன் கேட்போம், நான் உள்ள வரலாமா மிஸ் அப்படின்னு சொல்லிட்டோம். இதுக்கு எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம் அப்படின்னா, இந்த வரலாமா அப்படின்னு பர்மிஷன் கேட்கிறோம்ல, அதுக்கு இங்கிலீஷ்ல என்ன சொல்லலாம் பாத்தீங்கன்னா மே. வரலாமா அப்படின்றதுக்கு அந்த லாமா அப்படின்றதுக்கு மே. நான் ஐ. வர அப்படின்றதுக்கு கம். உள்ளே அப்படின்றதுக்கு இன். மே ஐ கம் இன். மே ஐ கம் இன். இந்த மே ஏன் சேர்க்கிறோம்னு பாத்தீங்கன்னா, இந்த வரலாமா அப்படின்னு சேர்க்கிறோம்ல, வர்றது போறது. வானா கம்னு சொல்லுவோம், போனா கோன்னு சொல்லுவோம். இந்த வர அப்படின்றதுக்கு இங்கிலீஷ்ல கம்னு சொல்றோம். ஓகேங்களா? வரலாமா அப்படின்னு கேட்கிறோம்ல, அதுக்கு பர்மிஷனுக்கு தான் நம்ம மேன்ற வேர்ட் யூஸ் பண்றோம். ஓகேங்களா? இப்போ நான்றதுக்கு ஐ. உள்ளே அப்படின்றதுக்கு இன். வர அப்படின்றதுக்கு கம். லாமா மே. மே ஐ கம் இன். ஓகேங்களா? உங்கள் தலையை சீவவும். தலையெல்லாம் கலைஞ்சு கிடக்கு, தலையெல்லாம் சீவு அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுக்கு இங்கிலீஷ்ல எப்படி சொல்லலாம்னு பாத்தீங்கன்னா கோம். கோம். யா. உங்கள் அப்படின்றதுக்கு யா. தலையை அப்படின்றதுக்கு ஹேர். முடியதானே நம்ம தலைன்னு சொல்லுவோம். தலையை சீவு அப்படின்னா தலையவா சீவ போறோம், நம்ம முடிய வாரு, தலையவாரு அப்படின்றதுக்கு முடிய கட்டு அப்படின்னு சொல்லுவோம்ல, அதை comb your hair. சீவவும் அப்படின்றதுக்கு comb. your hair. உங்கள் அப்படின்றதுக்கு your. தலை அப்படின்றதுக்கு hair சொல்லுவோம். ஓகேங்களா? comb your hair. தலையை சீவவும் அப்படின்றதுக்கு, தலை வாரு, தலை சீவு அப்படின்றதுக்கு comb your hairன்னு சொல்லலாம். ஓகேங்களா?